Welcome to Santi's Cafe. Every day we can learn literature with a cup of coffee. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாசரோட ஒரு முக்கியமான போயம் த ரொமான்ட் ஆஃப் த ரோஸ். இதை சாசர் எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1360 எழுதியிருக்காங்க. இதில் டோட்டலாக 18,000 லைன்ஸ் இருக்குது. இது ஒரு ஃப்ரெஞ்சு ஒர்க்கோட டிரான்ஸ்லேஷன். எந்த ஒரிஜினல் ஒர்க்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா லீ ரோமன் டி லாரோஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்து சாசர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இது மினிமம் தான் கொஞ்சம் தான் சேஞ்ச் இருக்குது ஒரிஜினலில் இருந்து, அப்படியே சாசர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. சாசரோட இது ஒரு அலிகரிக்கல் போயம். இது ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் சாசர் எழுதியிருக்காரு. யாம்பிக் டெட்ராமீட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. எப்பவும் போல் சாசர் ஒரு ட்ரீம் மியூசன் வருமா, அதில் தூங்குவாங்க, ஒரு ட்ரீம் மியூசன் வரும், அதுக்கப்புறமா ஒரு போயம் எழுதுவாங்க. அட் த சேம் வே சாசர் இந்த போயமும் அதே ட்ரீம் மியூசனில் தான் எழுதியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டனுக்குள்ளே சாசர் போகிறாரு. போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ரோஸ் பார்க்குறாரு. அந்த ரோஸை சாசர் ஒரு லேடியாக நினச்சிக்கிறாரு. ரோஸை லேடியோட கம்பேர் பண்ணுறாரு. அது மேலே சாசருக்கு ஒரு லவ் வருது. அதை பார்த்ததுக்கப்புறமா சாசர் பாலன் ஸ்லீப் தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறமா ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாசர் அதை லவ் பண்ணுறதாகவும், அந்த லவ்வுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வருது. அந்த அப்ஸ்ட்ரகிள் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஃபியர், ஜெலசி, ஐடில்னஸ், ரீசன். அந்த ரோஸை லவ் பண்ணுறவங்க எல்லாருமே சாசருக்கு அப்ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி சாசர் எப்படி அந்த ரோஸோட லவ்வை வின் பண்ணுறாரு, அதாவது அந்த லேடியாக பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா ரோஸை, அந்த ரோஸை எப்படி வின் பண்ணுறாரு அந்த லவ், அதுதான் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரொமான்ட் ஆஃப் த ரோஸ் போயமில். ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வில்லியம் தைன். இந்த வில்லியம் தைன் யாருன்னு பார்த்தோன்னா இவர் சாசரோட எல்லா ஒர்க்கையும் ஃபஸ்ட்டு கலெக்டட் எடிஷன் கொடுத்த ஒருத்தர் தான் இந்த வில்லியம் தைன். 1532 சாசர் எப்போ இறக்குறாங்க, சாசர் 1400 இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 130 இயர்ஸ்க்கு அப்புறமா வில்லியம் தைன் தன்னோட ஃபஸ்ட்டு கலெக்டட் எடிஷனை சாசரோட ஒர்க்கை கொடுக்குறாரு. இதுக்கு யார் தலைமையாக இருக்காங்க அப்படின்னா ஹென்ரி VIII. இந்த ஹென்ரி VIII ஒரு கமிஷன் வைக்கிறாரு. அந்த கமிஷன் அண்டர் த ஹென்ரி VIII தலைமையில் ஹென்ரி VIIIக்கு கீழே ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் யாரை ப்ரொமோட் பண்ணுதுன்னா வில்லியம் தைனை. அவர் தான் கலெக்டட் எடிஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்புறமா இந்த ஹென்ரி VIII பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஹென்ரி VIII இந்த ஒரு பிளேவை, இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேவை ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு இல்லையா, இதுக்கு அனதர் டைட்டில் ஒன்று இருக்கும். அந்த டைட்டிலோட நேம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது யார் பார்க்குறோன்னா ரேமண்ட் பிரிஸ்டன். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரொமான்ட் ஆஃப் த ரோசஸை எ பெட்டர் போயம் இன் இங்கிலீஷ் would have meant a lesser translation அப்படின்னு சொல்லி இந்த ரொமான்ட் ஆஃப் த ரோசஸை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஒருத்தர் யார், வில்லியம் ஹண்டர். இவர் யாருன்னு பார்த்தோன்னா இவர் ஒரு ஸ்காட்டிஷ் அனட்டமிஸ்ட், 15th செஞ்சுரியை சேர்ந்தவர். இவர் த ரொமான்ட் ஆஃப் த ரோசஸோட எடிஷனை 1807 யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கிரிட்டிக் பார்க்குறோம். இவங்க யாருன்னா ஹென்ரி பிரான்சா அண்ட் பெர்னார்ட் டெஸ்பிரிங்க். இவங்க ரெண்டு பேரும் இந்த சாசரோட போயமான ரொமான்ட் ஆஃப் த ரோசஸை சாசர் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கப்புறமா நிறைய வெர்ஷன் வருது. சாசர் 1380 1360 ஒரு வேர்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வர்ற ஒவ்வொரு ஆத்தர்ஸும் அதில் எக்ஸிஸ்டிங் வேர்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு ஆத்தர் என்ன கிரிட்டிக் பண்ணுறாங்கன்னா இந்த ரொமான்ட் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற இந்த போயம் இதோட எக்ஸிஸ்டிங் வேர்ஷனில் இருக்கிற எதுவுமே சாசரோட டிரான்ஸ்லேஷன் கிடையாது. பின்னால் ஆத்தர்ஸ் அவங்கவுங்களோட இமேஜினேஷனை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோன்னா வால்டர் ஸ்கீட். இந்த வால்டர் ஸ்கீட் யாருன்னு பார்த்தோன்னா இவர் ஒரு ஸ்காலர், 19th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவர் சாசரோட இந்த ரொமான்ட் ஆஃப் த ரோஸ் போயமை ஃப்ராக்மெண்ட் A, ஃப்ராக்மெண்ட் B, ஃப்ராக்மெண்ட் C அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காரு ஒரு மேனஸ்கிரிப்டாக. இது வரைக்கும் சாசரோட ரொமான்ட் ஆஃப் த ரோஸ் போயமும் அதில் எந்தெந்த கிரிட்டிக்லாம் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின். த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனை யார் எழுதியிருப்பாங்க, அதோட ஆத்தர் யார், க்ளூ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆத்தர் யாருன்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.